நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக நிறைய நன்மை நடக்க போகுது. ஒன்று, உங்கள் அப்பாவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார். ஏற்கனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அப்பா ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னுடைய மிகப்பெரிய சக்தி என் பின்னாடி இருந்து எங்கள் அப்பா தான் என்னை இயக்குறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டேன், நான் நிறைய மாற்றத்தை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கடந்த அமைப்பில் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்தில் அதோடைய எனர்ஜி பவர் இன்னும் கொஞ்சம் கூடும். ஒரு 20% என்ன பண்ணும், அதோடைய ப்ளஸ் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா அல்லது அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதேபோல் கன்னிராசி அன்பர்களை யாரெல்லாம் வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ஜம்முன்னு ஒரு வீடை டிசைனிங் பண்ணணும், அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகளுக்கு பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரொம்ப நாட்களாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படா செயல்படுத்தவும் நீங்கள் காத்திருக்கீங்கள, அந்த காத்திருப்புக்கு ஏற்றவாறு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது, இயக்கி கொடுக்க போகிறது என்ன. அப்போ இயக்கி கொடுக்க போகிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கன்னிராசி மாணவர்கள் உயர்கல்விக்காக என்ன பண்ணலாம், படிப்பை முயற்சி செய்யலாம். அப்போ வெளிநாடுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்க நினச்சேன், அல்லது நான் இந்த காலேஜில் வெளியூரில் போய் தான் படிக்க நினச்சேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில் போய் படிப்பதற்கான முயற்சியில் வெற்றி பெற முடியுங்கிறது உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை, நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கிட்டீங்க, அந்த நிலத்தை வாங்கினதில் உங்களை குழப்பி விட்டு பத்திரத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, அல்லது நீங்கள் நிலம் வாங்குவதிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா உறுதியாக அது சரியாகிவிடும். ஓகேவா? நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை, தலைவலி, அதே போல் மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அந்த வலியிலேருந்து அந்த வேதனையிலேருந்து உங்களை என்ன பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் நிறைய மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் கன்னி ராசியில் வெளியூர் வேலைக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இவ்வளோ நாட்களாக பல முயற்சி எடுத்து பார்த்துருப்பீங்க.
ஆனால் அதில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. அப்போ சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வது உறுதி. அப்போ அதில் ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம கோச்சார கிரகங்கள் இயக்கி கொடுப்பாங்க, தடை விலகும். ஓகேவா? ஸோ இதில் நடக்குமா நடக்காதங்கிறத எளிதாக உங்களுக்கு சூட்சமமாக சொல்லியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை பற்றி வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் இயல்பாக சொல்லிட்டு போவீங்க, என் வீட்டுக்கார் இப்படி இருக்கா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் எந்த உறவுகிட்டையாவது நட்புக்கிட்டேயோ என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு நீங்கள் ஒரு சாதாரணமாக சொல்லிப்பீங்க. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தி ஒன்று அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணவோ, அல்லது உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணவோ, அல்லது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணவோ முயற்சி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த வாய்ப்பை என்ன பண்ணலாம், வரவிடாமே தடுத்துடலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நட்புகள், உங்களுடைய நண்பர்கள்ட்ட வாக்கு கொடுக்கறது, நான் தான் முடிச்சு தருவேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்படுவது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், கவனமாக கையாளணும். முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கிட்டால் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்கிறது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களில் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து
அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.